ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடப் பண்ணணும், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணால் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணலாம், எந்த செக்ஷன்லலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோவை இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக்ஷன் வைஸாக எப்படி அக்யூரஸியை பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் நம்மளோட மெயின் கோல் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்து நம்மளோட மெயின் கோல் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த இடத்துல நம்ம ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், அதை எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? தெரியாத ஏரியாவை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல எது நமக்கு நல்லா வருமோ அதை என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணணும். ஸோ குவான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா டெய்லி அட்லீஸ்ட் 25 மினிட்ஸாவது என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன செய்யணும், நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இது நமக்கு நல்ல ஒரு ஸ்கோரிங் ஏரியா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, இதுல இருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால என்ன செஞ்சிடலாம், ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே குவான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ப்ரிலிம்ஸ் லெவலில் நிறைய மார்க்ஸ் என்ன செய்யலாம், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் ஈஸிலி கிளியர் திஸ் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ். இந்த ஒரு 3 டாப்பிக்கை மட்டும் மேக்ஸிமம் நல்லா கவனமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அடுத்து அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸாவது என்ன செய்யணும் அப்படின்னா டிஐ வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த டிஐ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகாட்டியும் கூட, ஐ மீன் அந்த 20 மினிட்ஸில் உங்களால் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் டிஐ தொட்டே பார்க்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட இது உங்களுக்கு மெயின்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெய்லி 40 மினிட்ஸ் யூ ஷுட் அட்லீஸ்ட் கிவ் டைம் டு ப்ராக்டிஸ் திஸ் டிஐ. ஓகேவா? அதில் பார், டேபிள் அண்ட் கேஸ்லெட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து என்ன செய்யணும், நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். டெய்லி இதில் ஒவ்வொரு செட்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ 3 sets ஆஃப் டிஐ இஸ் மேண்டட்ரி ஃபார் அ டே. அடுத்து என்ன மாதிரியான ஷார்ட்கட்ஸ், கால்குலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை நீங்கள் வந்து கான்ஸ்டன்டாக ரிவைஸ் பண்ணீங்கன்னா டைமை வந்து கன்சியூம் பண்ணலாம் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறப்போ. ஸோ அதில் டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டிஐ அண்ட் குவான்ஸை வந்து ஆப்டிடியூடை வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நமக்கு பசில் இஸ் அ ஹீரோ ஆஃப் தட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால டெய்லி யூ ஷுட் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 4 sets. ஓகேவா? லீனியர், சர்க்குலர், ஃப்ளோர் பேஸ்டு, மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா 4 set வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு செட் ஆஃப் லீனியர், ஒரு செட் ஆஃப் சர்க்குலர், ஒரு செட் ஆஃப் ஃப்ளோர் பேஸ்ட் அண்ட் 1 set ஆஃப் மிக்ஸ்டு கொஸ்டின்ஸை வந்து என்ன செய்யணும், நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயே நமக்கு நியர்லி 20 கொஸ்டின்ஸை வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்து ஹை ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்இக்வாலிட்டி, சிலோகிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்ன செய்யணும், டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரல நம்ம எடுத்த உடனே பசிலில் போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா வருமோ, ஈவன் இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் பசில் அப்படின்னா எஸ் யூ கேன் கோ அஹெட். இல்லை அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி, சிலோகிசம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய 1 நிமிஷத்துக்கு கம்மியாக நம்ம எதிலெல்லாம் டைமை வந்து சேவ் பண்ணி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரீசனிங்கில் ஈஸியாக 32+ மார்க்ஸை வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் மேக்ஸில் வந்து ஒரு 12 or 13+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 44 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இதில் வந்து நான் சிம்பிளிஃபிகேஷனை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் நான் டிஏ இன்னும் நான் சேர்க்கலை. அதே மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நான் சேர்க்கலை. அதே மாதிரி வேற என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் ஆப்டிடியூட் அண்ட் நம்பர் சீரீஸ் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மார்க்ஸையும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இந்த 2 செக்ஷனில் நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃபை மட்டும் கிளியர் பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்ம மேக்ஸிமம் மார்க்கை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஈவன் பிகினர்ஸ்க்கு கூட ப்ரிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். சரிங்களா? அடுத்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா டெய்லி என்ன செய்யணும்னா 2 set ஆஃப் ஆர்சியை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், டோன் பேஸ்டு கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், சினோனிம் ஆண்டனிம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை
ஃபோக்கஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா இந்த 3ல தான் நம்ம மார்க்கை லூஸ் பண்ணுவோம். அந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 கொஸ்டின் வந்து டைரெக்டாக பேசேஜ்ல இருந்து கேட்டுருவாங்க. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பேசேஜ்லேயே தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் போட்டுருவோம். பட் இந்த 3 கொஸ்டின் என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா விட்டுருவோம். இதில் ஸ்கோர் பண்ண அந்த மார்க்கை இதில் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையில் எனக்கு அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அப்ரோச் பண்ண முடியும். ஸோ டெய்லி 2 செட் ஆஃப் RC questions with inference, tone and synonym antonym based தான் என்ன செய்யணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? And daily you should practice at least 20 questions of error spotting, fillers and clause test. ஓகேவா? clause test வந்து you should practice at least 3 sets per day and parajumble at least 2 sets per day because மித்த இடத்துலலாம் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு மொத்தமாக வந்து பேராஜம்பிளில் லூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் 2 sets இட்ஸ் மேண்டேட்ரி. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா கிராமர் அப்படிங்கிறப்ப காமனாக நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகேவா? அடுத்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 daysக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 3 daysக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா எந்த இடத்துலலாம் தப்பு விடுறீங்க, எதெல்லாம் வீக் ஏரியா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த மார்க் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். செக்ஷனல் டெஸ்ட் தேவையில்லை. லாஸ்ட் மினிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபுல் டெஸ்ட் தான் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல தப்பு விடுறீங்க, அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஸ்பீடை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் யூ ஷுட் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 5 minutesல அட்லீஸ்ட் யூ ஷுட் ட்ரை டு சால்வ் 10 simplification questions if you are a beginner and if you are well versed அப்படின்னா you should practice up to 15 questions within 5 minutes. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால மேக்ஸில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மற்ற ஏரியாஸை நீங்கள் கவர் பண்ண முடியும், மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி சிலோகிசம் கொஸ்டின்ஸையும் என்ன செய்யணும், 10 சிலோகிசம் கொஸ்டின்ஸை 5 minutes, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வித்தின் 7 minutes அப்படிங்கிற மாதிரி 15 questions in 7 minutes அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக மித்த கொஸ்டின்ஸை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா 30 questions இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது எனக்கு கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 2, 3, 4 இப்படி தான் அட்டென்ட் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த 4th கொஸ்டின் எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கிற பட்சத்தில் என்னால் என்ன செய்ய முடியாது, 5th, 6th, 7th கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் எனக்கு டைம் கன்சியூமிங் ஆயிடுச்சுனாலே அது எனக்கு டஃப்பான கொஸ்டின் தான் என்னை பொறுத்த வரையில. அப்போது அதில் நான் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸில் என்னால் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் ட்ரைன் யுவர் பிரைன் டு பிக் குவிக் கொஸ்டின்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எப்படி நம்ம பிரெயினை ட்ரைன் பண்ணிக்கணும், 30 கொஸ்டினா 2 செகண்ட் ஒரு கிளான்ஸை கொடுத்துட்டு 29th கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது, 25th கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, 20th கொஸ்டின் பயங்கர ஈஸியாக இருக்குது, பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் விச் ஒன் இஸ் டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம அந்த இடத்துல போய் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். புரிஞ்சுச்சா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் யூ ஷுட் ட்ரை டு அட்டென்ட் 2 full mock tests either in the morning or evening and you should give a detailed analysis of your examination. சரிங்களா? அந்த அனலைசிஸ் தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எப்படி மார்க்கை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபோக்கஸிங் ஏரியாவாக இருக்க போகுது. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இன்கேஸ் நம்ம மார்னிங் அட்டன் பண்ண டெஸ்ட் மேபி நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம். இஃப் யூ ஆர் அ பிகினர் எதுவுமே போட தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஈவினிங் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஒரு செக்ஷன் டஃப்பாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். இங்கிலீஷ் வந்து எனக்கு எப்படி இருக்குது, பயங்கர டஃப்பாக இருக்குது, அட்டனே பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, ரீசனிங் அட்டன் பண்ணுறப்போ இங்கிலீஷோட கான்சன்ட்ரேஷன் அதில் வந்து என்னால் என்ன பண்ணிடக்கூடாது, அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிரெயினை நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாஸ், ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் குவான்ஸ் அப்படின்னா அதை நம்ம
காமனாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பசில்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம காமனாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த வெக்காப்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். கிராமர் ரூல்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எதையுமே புதுசாக கற்றுக்கவே வேண்டாம். இந்த பீரியடில் எதெல்லாம் உங்களால் ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அந்த கொஸ்டின்ஸ், அந்த ஏரியாஸ் ஆஃப் செக்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட ப்ரிலிம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போது நான் குவான்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் எனக்கு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ் எனக்கு வரும். சரிங்களா, நம்பர் சீரீஸ். அதுக்கடுத்து டிஐ குவான்ஸ் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக தான் வரப்போகுது. வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கான்செப்ட்ஸில் ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஏஜஸ் எனக்கு ஈஸியாக இருக்கும். வேறு என்ன கான்செப்ட்லாம் ஈஸியாக இருக்கும், எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான கான்செப்டை மட்டுமே ஆப்டிடியூடில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், நல்லாவே மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ரீசனிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபார் ஷுர் 30+ ஸ்கோர் பண்ணணும். 35 ஸ்கோர் பண்ணுறதுமே ஈஸி தான். சரிங்களா, ஏன்னா ரீசனிங் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். பசில் வந்து 20 கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்க போகிறாங்க. இன்இக்வாலிட்டியில் ஒரு 5 கொஸ்டின்ஸு, நம்பர் சீரீஸில் எனக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸு. சரிங்களா, வேறு என்னெல்லாம் இருக்குது, சிலோகிசமில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி எந்தெந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம தப்பு பண்ணிடுவோம். வேறு என்னெல்லாம் இருக்குது, இங்கிலீஷ் அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லா ஏரியாலையுமே என்ன செய்யணும், கொஸ்டின்ஸை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா, தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஈஸியாக 20+ மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இஃப் யூ ஃபாலோ த ரூல்ஸ் very easily. ஓகேவா, if you follow the rules regularly, if you make a consistent practice அப்படின்னா you can easily score 20+ marks in English in PO prelims. ஓகேவா, this is damn sure from my point of view. ஸோ PO prelims பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மெயின்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு மெயின்ஸ் என்ன பண்ணலாம், நல்லாவே ஸ்டார்ட் பண்ணலாம். hope this session is useful and thank you for watching.